லல்லி, அம்மாவும் தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணு. என்னங்க சொல்கிறீங்க? அம்மாவும் தங்கச்சி ஊர்லேருந்து வராங்களா? என்ன இவ ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு? ஒரு தப்பாக புரிஞ்சிட்டாலோ? இந்த மாதிரி சந்தோஷப்படுற ஆள் இல்லையே இவ. ஏ லல்லி, நான் சொன்னது புரிஞ்சுதா உனக்கு? என்னங்க இது கூட புரியாத? அம்மாவும் தங்கச்சியும் வராங்கன்னு நீங்கள். சரி சரி பேசிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க, சமைக்கணும். இங்கே பாருங்கள், பிரியாணி செஞ்சுக்கலாம். 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்க. சில்லி செய்யணும், சிக்கன் 1 கிலோ, மீன் வறுக்கணும், ஃபிஷ் 1 கிலோ வாங்கிக்கிங்க. அப்புறம் 10 முட்டை வாங்கிக்கிங்க. மறுபடியும் ஏதாவது தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன். நீங்கள் பாட்டு எங்கேயா சுற்றிட்டு இருக்காதீங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எங்கேனாலும் போங்க. அதுக்குள்ளே நான் சமைச்சு வைக்கணும். இத்தனையும் நீ தனியாக செஞ்சிருவியாம்மா? அதெல்லாம் நான் சமைச்சிருவேன். நீங்கள் போய் முதல்ல வாங்கிட்டு வாங்க. ஆமாம், ஏன் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாமல் இவருக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க? ஹலோ அம்மா, எங்கே வந்துட்டுருக்க? நான் எங்கடி வந்துட்டுருக்கேன்? நான் வீட்டில் தானே இருக்கேன். என்னது வீட்டில் இருக்கியா? நீ வரதா என் வீட்டுக்கார்ட்ட நீ ஃபோன் பண்ணி சொல்லலையா?